அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இனிமேல் இந்த வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிலா பேக் எடுத்துட்டு கிளம்ப, அப்பதான் பல்லவனும் பின்னாடி அண்ணி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பல்லவனும் பேக்கை வாங்கிட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருக்க. நிலா அந்த வீட்டு கேட்டை கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. நடேசன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு நெஞ்சை பிடிச்சி அப்படியே சரிஞ்சு விழுந்துருவாரு. இங்க நடேசன் விழுகிறத பார்த்துட்டு சேரன் பதறி அப்பான்னு கத்த, இந்த சத்தத்தை கேட்டுட்டு நிலா திரும்பி பார்க்கறாங்க. இங்க நடேசன் நெஞ்சை பிடிச்சி கீழே சரிஞ்சு கிடக்காரு. சேரன் பாண்டி பல்லவன் பதறிக்கிட்டு அப்பா 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 அப்படின்னு சொல்லி இங்க சேரன் பதறாரு. அங்கிள் அப்படின்னு சொல்லி வேகமா நிலா ஓடியாராங்க. அப்பா என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி சேரன் பதற பேச்சு மூச்சு இல்லாம நடேசன் விழுந்து கிடக்காரு. அங்கிள் அங்கிள் என்னாச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பதறாங்க. டே சோழா வண்டி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, சோழன் அப்படியே நிக்கிறாரு. டே சோழா வண்டி ஏறு அப்படின்னு சொல்லி பாண்டியும் சொல்லவும் இங்க சோழன் பார்த்தா வண்டி எடுக்கிறாரு. நடேசனை தூக்கிக்கிட்டு சேரன் பாண்டி பல்லவன் நிலா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. நடேசனை பரபரப்பா கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்றாங்க. டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, இங்க நடேசனை உள்ள அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் டாக்டர் வெளியே வராரு. டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அவருக்கு சிவியரான ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதும் சேரன் பாண்டி பல்லவன் நிலா எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, ஆமா சார், அவருக்கு ரொம்ப சிவியரான ஹார்ட் அட்டாக். இன்னும் கொஞ்சம் தாமதிச்சு கொண்டாந்துருந்தீங்களா கூட அவரை உயிரோட பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதுமே நிலா அப்படியே பயங்கரமா அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் என்னாச்சு, இப்போ அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கண்கலங்கி கேட்க, நவ் இட்ஸ் ஓகே, பட் இதே சூழ்நிலை தொடர்ந்துருச்சுன்னா, அடுத்த இதே மாதிரி அட்டாக் வந்துச்சுன்னா அவரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அவருக்கு சிகரெட் தண்ணி இந்த மாதிரி பழக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க, ஆமா டாக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணி ஆகணும், மாஸ்டர் செக்அப் பண்ணணும். பத்தாவதுக்கு எந்த இடத்துல எத்தனை பிளாக்ஸ் இருக்கு எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு அவருக்கு வந்திருக்குது சிவியரான ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. சேரன் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துறாரு. அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, நிலா என்னப்பா டாக்டர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அவர் தான் அவருடைய உடம்ப கொஞ்சம் கூட பார்த்துக்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இருந்தாலும் இப்படி ஹார்ட் அட்டாக் வரும்னு நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அப்படியே உடஞ்சி போய் உட்கார. சோழன் எது நடந்தாலும் எவன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இங்கே நிலாவையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே சோழன் நிலாவை பார்க்குறத பார்த்துட்டு பாண்டி பக்கத்தில் வந்து, டேய் என்னடா, அவங்க தான் விவாகரத்து கிடைச்சிருச்சு, நீ செஞ்ச பித்தலாட்டத்தனெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அதான் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்களே, இந்த இவர் ஏதோ கீழே மயங்கி விழுந்ததுனால திரும்ப வந்தாங்க, அதுவுமே அவருக்காக மட்டும்தான். நீ மறுபடியும் இதே சாக்கா வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சிடாத, அப்படி பேசுனேன்னு வை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்னதும் சோழன் பார்த்தா அந்த பக்கமா திரும்பி நின்று அழுதுகிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சோழன் அவரை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு. அப்பதான் நர்ஸ் வராங்க. மெடிக்கல்ல போயிட்டு இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கிட்ட கொடுக்கவும் நிலா மெடிக்கலில் போயிட்டு தேவையான மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. சரியாண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், இல்லைண்ணே இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, அங்கிளை நல்லா பார்த்துக்கங்க, அங்கிள் கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பணும்னு தோணுது. ஆனால் இப்போ அவர் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் இருக்கிற கண்டிஷனில் அவர் எமோஷ்னல் ஆகவும் கூடாது. நான் கிளம்புறேன்னு சொன்னால் கண்டிப்பாக போக வேணான்னு தான் சொல்லுவார், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அப்பதான் நர்ஸ் ஓடியாராங்க. ஆமா இங்க நிலான்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு கேட்கவும், நான் தான் ஏன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லை உள்ள நடேசன்ற பேஷண்ட் உங்க ரிலேட்டிவ் தானா அப்படின்னு சொல்லி நர்ஸு சொல்லவும், ஆமா அவரு நிலான்ற பேரை சொல்றாரு, நீங்க தானே நிலா அப்படின்னு சொல்லி நர்ஸு கேட்கவும், ஆமா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நர்ஸு சொன்னதுமே நிலா பதட்டத்தோட உள்ள போறாங்க. அப்பதான் நடேசன் படுத்திருக்காரு அந்த பெட்ல, கண்ணெல்லாம் கலங்கி நிலாவோடைய கையை பிடிச்சு, நீ இந்த வீட்டை விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மூச்சு வாங்க பேசுறாரு. அங்கிள் அங்கிள் நீங்க எமோஷனல் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நீ அந்த வீட்டை விட்டு மட்டும் போனேன்னு வை என் உசுரே போயிடும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும், அங்கிள் என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும், அவன் பண்ணது தப்பு தான், அவன் இன்னைக்கு நேத்தா போய் சொல்றான், அவன் எத்தனையோ தடவை போய் சொல்றான், அத்தனை தடவையும் அவனை அனுசரிச்சு தானே நடந்திருக்க, அவன் செஞ்ச பித்தலாட்டத்தனெல்லாம் தெரியும் போது கோவப்பட்டிருக்க, இப்ப நீ எடுத்த முடிவு ரொம்ப பெரிய முடிவா இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்ப
அவர் கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் பரவாயில்ல, அவர் இப்படியே பொய் சொல்லி என்னை ஃப்ராடுத்தனம் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவர் கூட என்னை சேர்ந்து வாழுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நான் அப்படியெல்லாம் சொல்லலை. நீ விவாகரத்து வாங்கிட்ட, விவாகரத்து கிடைச்சிருச்சு, அதுக்காக இந்த வீட்டை விட்டு ஏன் போகணும்? இதை நீ உன் பிறந்த விடுன்னு ஏன் நினைக்க கூடாது? சேரனை வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணனை சொல்றேல, ஏன் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது? நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டினா நாங்களாம் நல்லா இருப்போம்னு நினைக்கிறியா? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டை விட்டு போன மகாலட்சுமி திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடு ஏதோ உசுறு வந்த மாதிரி இருக்கு. அந்த வீட்டை விட்டு நீ போயிட்டினா திரும்ப அந்த வீடு கலையிலேருந்து போயிடாதா? ஊருக்கரவெல்லாம் பேசுவாங்களே, இந்த வீடு பொண்ணு தங்காத வீடு, இந்த வீட்டுக்கும் பொண்ணுக்கும் ராசி இல்லைன்னு சொல்லி பேசுவாங்களே, அப்ப அது நெசான ஆயிரோல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் நிலாவால எதுவுமே பேச முடியல. அங்கிள், நீங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் எடுத்த முடிவுல மாற போறதில்ல. நான் இந்த வீட்டை விட்டு போறதுதான் நல்லது. அப்பதான் நான் இங்கே இருந்தேன்னா திரும்ப திரும்ப இதையே பேசி பேசி வேணாம் அங்கிள், போதும், நான் பட்டு வரைய போதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், நிலா தயவு செஞ்சு போகாத நிலா, எனக்காக ஒரே ஒரு வாரம் மட்டும் எனக்காக இந்த வீட்டில் இருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், ஏன் ஒரு வாரம் அந்த வீட்டில இருந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஒரு வாரம் நிலா, ஒரே ஒரு வாரமா? உன்கிட்ட நான் கேட்குறேன், கடைசி அவகாசமா வச்சுக்க, ஏன் என்னுடைய கடைசி ஆசைன்னு கூட வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும், அங்கிள் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் போய் சேர போறேன்னு, என்னுடைய கடைசி காலம் வந்துருச்சு. என் கடைசி காலத்துல நான் கேட்குற ஆசையை கூட உன்னால நிறைவேற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா நடேசன் பேச நிலாவால எதுவுமே பேச முடியல, அமைதியாகவே இருக்காங்க. அப்போ தான் நர்ஸ் வந்துட்டு, சார் நீங்கள் ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, எமோஷ்னல் ஆகக்கூடாது, மேடம் பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு கேட்கவும், அப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு சொன்னதும் நிலாவும் வெளியே வந்து நிற்கிறாங்க. என்னப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், இல்லைண்ணே அவர் தான் என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்பாவா, அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், வழக்கம் போல தான், நான் வீட்டை விட்டு போகிறேன்ல, போகாத அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவோ, அதைத்தான்ப்பா நானும் சொல்கிறேன், சோழன் மேலே உனக்கு எவ்வளோ கோவனா இருக்கட்டும், அந்த கோவத்துக்கு தான் விவாகரத்து வாங்கிட்டேலப்பா, அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு கிடைச்ச பெரிய தண்டனை தான்ப்பா அந்த விவாகரத்து. இப்போ எங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குன்னு நினைக்கிறியப்பா, நீ வீட்டை விட்டு போகிறது எங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி தான். நாங்களாம் என்ன தப்புப்பா பண்ணோம்? உன்னை நல்லா நான் பார்த்துக்கிட்டேன், உன்னை ஏதாவது தப்பா எதுவும் நான் நடந்துக்கிட்டேன்னா? எதுவுமே கிடையாது. நான், பாண்டி, பல்லவன், அப்பா எல்லாருமே உங்ககிட்ட நல்லா தானப்பா நடந்துக்கிட்டோம், அப்புறம் ஏன்பா எங்களுக்கு தண்டனை கொடுக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அண்ணே என்ன பேசுறீங்க, உங்களுக்கு நான் இங்கே தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நீ வீட்டை விட்டு போகிறது எங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி தான்ப்பா, நீ அந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுப்பா, நீ அந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு வையே எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கண்கலங்கவும், அண்ணே ஏன்னே இப்படி என்னைய தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க.